கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சீஷர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்குறாங்க. இந்த வசனத்தை நம்ம நிறைய வாட்டி வாசிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்ம விட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கோபத்தை விடணும். எரிச்சலை, தீமையை, பாவத்தை, துர்குணத்தை, ஜென்ம சுபாவத்தை, வாக்குவாதத்தை, பொறாமையை, விவாதத்தை, கடுமையாக பேசுகிறத, ஹல்லேலூயா, இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு விடணும். வம்பு வார்த்தை, வீணான வார்த்தை, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியரில் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தெல்லாம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், ஹல்லேலூயா முதலானவைகளே மாம்சக்கிரியைகள். இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இந்த சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால், ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. அப்போது இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்கலாம், ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் விட்டு உண்மையே நான் பின்பற்றுகிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது, இதோ திறந்த வாசலாகிய பரலோகத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம் ஜனத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.